ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு பள்ளிகளில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் நிறைய மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளில் ஒரு 3 புதிய நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். வயது வரம்பு மினிமம் 18, மேக்ஸிமம் 58 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பில் பார்த்திங்கன்னா நிரந்தர வேலைவாய்ப்பு தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அது இல்லாமல் டெம்பரவரி பேசிஸும் சில வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் அறிவிச்சிருக்காங்க. எதெல்லாம் பர்மனெண்ட் எதெல்லாம் டெம்பரவரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கிளியராக பார்க்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா 25,000 உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி, மேக்ஸிமம் அப்படின்னா 1,12,400 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் அப்படின்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கு ஒவ்வொரு டேட் இருக்குது. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 மே 2024 லாஸ்ட் டேட். இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. எதுக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா 3 நோட்டிஃபிகேஷனில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் கோயம்புத்தூர்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம சொல்லியிருந்தோம் கான்ட்ராக்டும் அறிவிச்சிருக்காங்க, பர்மனெண்ட்டும் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு பர்மனெண்ட் போஸ்டிங் என்ன நல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் சைக்காலஜிக்கான வேலைவாய்ப்பு. ரெண்டாவது டிஜிடி, அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். இதில் பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஆர் ஸ்கூல் கவுன்சிலர் அப்படிங்கிற வேலைவாய்ப்புக்கு. இது 2 வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் டிஜிடி, அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷுக்கான வேலைவாய்ப்புக்கும் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலைவாய்ப்புகளுக்கும் எவ்வளோ அப்படிங்கிற ஏஜ் லிமிட் எதுவும் சொல்லலை. அதே மாதிரி சேலரியும் எவ்வளோவும் அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட், அதாவது airforceschoolcbe.com, இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அவங்க அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் கையெழுத்தை போட்டு தான் நீங்கள் அனுப்பணும். கையெழுத்து போட்டு நீங்கள் ஒன்று பை போஸ்ட் ஆர் பை ஹேண்ட், அதாவது ஒன்று போஸ்ட் மூலிமா அப்ளை பண்ணுங்கள், இல்லை டைரெக்டாக கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா தி பிரின்சிபல், ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல், ரெட்ஃபீல்ட்ஸ், காமராஜர் ரோடு, கோயம்புத்தூர் 641018. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் 16 ஏப்ரல் 2024 லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஒன்று தபால் மூலிமாவோ இல்லை நேரில், அதாவது கையில் கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பில் 2 வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு வந்து பர்மனன்ட் பேசிஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டாக எடுக்கிறாங்க. ஒரு வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டாக எடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. லாஸ்ட் டேட் 16 ஏப்ரல் 2024. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்றுன்னு போட்டு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வாங்க லிங்க் 2 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகேஷ்த்ரா ஃபவுண்டேஷன், இது கீழே தான் அறிவிச்சிருக்காங்க. இது எதுக்கு கீழே செயல்பட்டு இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே இது செயல்பட்டுருக்கு. இந்த வேலைவாய்ப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் தான். இது 2வது நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் 2 அப்படின்னு கொடுத்துருப்போம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன வேலைவாய்ப்புகளுக்காக இதுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு குரூப் பிக்கு கீழே ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி அண்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க, எனி டிகிரி படிச்சிருக்க யாராக இருந்தாலும் சரி,
இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது மேக்ஸிமம். சரிங்களா, அந்த வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13 மே 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும், அதுவும் வச்சு அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட், உங்கள் கையெழுத்து போட்டு தான் அனுப்பணும். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன், திருவான்மையூர், சென்னை 600041. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் 13 மே 2024. இது பெர்மனன்ட் ஜாப் தான், இது டெம்பரவரி இல்லை. சரிங்களா, இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். இந்த வேலைவாய்ப்புக்கான என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் இதிலேயே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மும் இதிலேயே கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் 2னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க லிங்க் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வேலைவாய்ப்புக்கான லிங்க் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 இதுதான். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன். இது எதுக்கு கீழே அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. இது எந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி பெசன்ட் எஃப்ஓ ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா, இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2மே இருக்குது. ஒன்று தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 50 இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம். சரிங்களா, அதுக்குள்ளே இருக்க மினிமம் 18 to மேக்ஸிமம் 50 இயர்ஸ் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புகளுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம்ங்கிறது 25,000, மேக்ஸிமங்கிறது 35,000 உங்களுக்கான சேலரி வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் 2 விதமான வேலைவாய்ப்புகள் அறிவிக்கிறாங்க. ஒன்று போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் மற்றும் செகண்டரி கிராஜுவேட் டீச்சர் அப்படின்னு 2 விதமாக பணிகள் பிரிக்கிறாங்க. இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் ஆர் பிஸ்னஸ் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கனாமிக்ஸ், கமர்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி, ஃபிசிக்கல் எஜுகேஷன், மேல் அண்ட் ஃபீமேல்னு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எல்லா வேலைவாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ரிலவென்ட் ஃபீல்டில் முடிச்சிருக்கணும், கூடவே நீங்கள் பிஎட் படிச்சிருக்கணும். ஓகேங்களா, இது படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அப்படி இல்லைன்னா சயின்ஸ் இல்லை எஸ்எஸ்க்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு 20,000 25,000 சம்பளம். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ரிலவென்ட் ஃபீல்டில், கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ டிஎட் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது டெய்லரிங் ஆர் ஹிந்தி ஆர் லைப்ரரி அசிஸ்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு 10,000 15,000 சம்பளம். டிப்ளமோ படிச்சிருந்தால் போதும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலவென்ட் ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், தி செக்ரட்டரி, பெசன்ட் எஃப்ஓ ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சென்னை 600090. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் 3னு போட்டு இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இந்த லிங்க்கில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம். 3 விதமான லிங்க் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. 2 விதமாக, ஒன்று சென்னையிலையும் இன்னொன்று கோயம்புத்தூர்லேயும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது 2மே பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரல். இது 2மே பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கீழே செயல்பட்டுருக்கு. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாகுனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.